குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு படத்துல ஒரு இடத்துல அந்த ஹூக் வைக்கலாம். இது வந்து அந்த படமே ஒரு ஹூக்கா இருக்கும்போது எனக்கு அவர் மேல ஒரு தனி ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல நான் இல்லவே இல்லை, ஆனாலும் நான் இன்ட்ரெஸ்டா இந்த படம் போய் பார்ப்பேன். எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. நான் ஓப்பனா சொல்ல, இப்போ அடியிலேயே நீங்க ஏன் டைட்டில் அப்படி அடியே வச்சிருக்கீங்க, அப்புறம் ஒரு டைலாக் இருக்கும், நீ என்னை டீனு கூப்பிட்டா எனக்கு அப்படி இருக்கும். ஆனா எனக்கு அதெல்லாம் சீன் ஷூட் பண்ணும்போது ஏன் விக்னேஷ் இப்படி நீங்க க்ளாரிஃபை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் தெரியுமா, அதை அவங்க எப்படின்னா அதை ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்தந்த சீனுக்கு வந்து அதே மாதிரி கத்துறாங்க, கண்டினியூட்டி மாறாம. விஜய் சார் ஒரு ரூட் ஃபாலோ பண்ணியிருப்பாரு, தனுஷ் சார் ஒரு ரூட் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதில் இப்போ நம்ம அதே ரூட் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. சும்மா ஒன்று பண்ணுறதுக்கு நீ சும்மாவே இருந்துடலாம், அது வேலைக்கு தப்பு இல்லை. அது நம்ம வேலைக்கு பண்ணக்கூடாது. சோறு போட்ட ஜாப் எனக்கு வேற அப்பா காலத்துலேருந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் சாப்பிட்ட சோறு ஃபுல்லாக வந்து சினிமா தான்ங்கிறப்ப பண்ணக்கூடாது, ராங்காயிடும். ரோமான்சம் படம் அவங்க எடுத்தப்ப நான் இப்படி தப்பாலாம் நினச்சிக்க மாட்டார். அவர் எடுத்தப்ப எனக்கு வந்து இது இப்போ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்லாம் சத்தியமாக தெரியாது. வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரு கூட பேச போறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் சொல்லலாம். ஸோ ராம் அண்ட் ஜானு அவங்ககிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலா ராம் ஜானு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லலாம். ஒரு 6 வருஷம் கழிச்சு ஸோ நீங்க வந்து மறுபடியும் ரீயூனியன் பண்ணி நடிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த படத்துல? 5 வருஷம் சூப்பரா இருக்குங்க. 96ங்கிறது இட்ஸ் a ட்ரீம் கம் ட்ரூ. நான் சொன்ன மாதிரி ஒரு படம் இல்லை, அது இட்ஸ் an emotion. ஸோ அப்படி ஒரு படத்துக்கு அப்புறம் ஒர்க்கிங் டுகெதர் அகேன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கண்டிப்பா கோஸ் வித்அவுட் சேயிங். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை சொல்லும் போது ஸோ கௌரி இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்கிரிப்ட் கதை கேட்கறத விட ஸ்கிரிப்ட் படிச்சு தான் பழக்கம். ஸோ ஸ்கிரிப்ட் கேட்டுருவேன், ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் கௌரி பண்றாங்கன்னு வந்து எனக்கு தெரியாது. அப்போ டிசைட் ஆச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் பண்றாங்கன்னு தெரியாது. நான் இது படிச்சு பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன். எனக்கு இவர் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோவோட ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். அதில் வந்து அந்த டைம்ஸில் இப்பவும் பார்ப்பேன், பட் அந்த டைம்ஸில் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். அதில் வந்து இவரது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இறக்கியிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு அது தேவைப்பட்டது. அந்த டைமில் இல்லை, எப்பயுமே ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு வந்து ஒரு ஹூக் ஒன்று தேவை. அது இவரோட ஐடியாவே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம். இப்போ நம்ம அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு படத்துல ஒரு இடத்துல அந்த ஹூக் வைக்கலாம். இது வந்து அந்த படமே ஒரு ஹூக்கா இருக்கும்போது எனக்கு அவர் மேல ஒரு தனி ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. அப்போ அவர் பேரை சொல்லி எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுத்தப்போ கன்வின்ஸ் ஆயிட்டேன். நான் அப்பவே படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன், இது கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம வந்து பிளாங்கா போயிடாது அப்படின்னு. படிச்சு முடிச்சுட்டு உடனே ஓகே சொல்லிட்டேன் ப்ரோ. ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு படிச்சப்ப அது அவ்வளோ சென்சிபிளா இருந்தது. கண்டிப்பா இதை நீ பண்ணலன்னா இப்போ வேற எதுவும் தேடி போவ நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அடியே எடுத்து முடிச்சிட்டாரு. அப்பவே 3 கதையும் எடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடியேவும் எடுத்து முடிச்சிட்டாரு. கௌரி தான் பண்றாங்க அப்படின்னு பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன் நான். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து கூட இருக்கிறவங்க புதுசான ஆளா இருந்தாங்கன்னா நம்ம போய் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். கஷ்டம் கிடையாது, பண்ணி தான் ஆகணும், பட் கொஞ்சம் டைம் ஆகிடும். இப்போ கௌரிங்கிறப்ப ஒரு 10 ஸ்டெப்பு ஏற்கனவே தாண்டி போன மாதிரி. அது பயங்கர கம்ஃபர்டபுள், நடிச்சிருவாங்க. அதனால அவங்களோட போட்டு நடிக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ப்ளஸ்னே இருந்ததா, சரி சூப்பர் சந்தோஷம் பா படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு இருந்தது. போஸ்டர்ல வந்து உங்களோட போஸ்டர் மட்டும் தான் தனியாக, உங்களோட கப்பலோட இமேஜ் மட்டும் தான் தனியா தெரியுது. ஸோ அதுக்கான ஸ்டோரி இப்போ சொல்ல முடியுமா? நீங்க அப்படி மட்டும்தான் சொல்லி நானும் ஆமான்ட்டேன்னு. அப்புறம் மீதி இருக்கிறவங்க சண்டைக்கு வந்தாங்க, எல்லாரும் வேற தெரிஞ்சவங்க. இல்ல அட்ராக்ஷனா டக்குன்னு இருக்கிறது நீங்க வந்து இந்த தாலி கட்டி மேட்டருங்கனால அது டைரக்டரோட ஐடியா தானே.
அவர் இப்போ என்ன சொல்றது, இது வந்து ஃபேஸஸ் மட்டும் தான் அவர் வரைஞ்ச ஒரு பிக்சர்னு வச்சுப்போம். அப்போ அவரோட ஐடியா தான் இது. அந்த இந்த இந்த காசு எல்லாம் வச்சிருக்காங்களா, அது மூலியமா எதை சும்மா அது ஒரு எதை கன்வே பண்ண வராரு, இல்லை இப்போ தாலி போட்டிருக்கேன்னா அது மூலியமா எதை கன்வே பண்ண வராருங்கிறது இவங்க தான், ஆடியன்ஸ் தான், அதாவது நீங்க தான் யோசிச்சு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு உள்ள தியேட்டருக்கு வரணும். மற்றபடி எங்க வேலை கிடையாது. எங்களோட வேலை உங்களை கியூரியாசிட்டியை தோண்டி விடுறது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ மலையாளத்துலேயும் உங்களுக்கு அப்கமிங் மூவிஸ் வருது, அங்கேயும் ப்ரொமோஷன் போகிறீங்க. ஸோ இங்கேயும் வந்து தமிழ் மொழியிலேருந்து ப்ரொமோஷன் இருக்கு. பேக் டு பேக்கில் அப்போ ஸோ பிஸி ஆக்டராக நம்ம ஆகிட்டோம்னு நினைக்கிறீங்களா? பிடிக்க முடியலங்கிறேன். இல்லைங்க, எனக்கு வாயில தமிழ் வருமா மலையாளம் வருமா சொல்லுங்க. இல்ல மாறி மாறி வருதுங்க, அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையா? அங்க ப்ரொமோஷன்ல தமிழ் வருது, இங்க கொஞ்சம் மலையாளம் வருது. அது இருக்கு, அது எப்பவுமே எல்லாம் இல்ல. சி ஐம் லக்கி பட் ஐ டோன்ட் நோ பிஸி ஆக்டர்னு. எனக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆக்டருக்கும் சில டைம் எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரு டைம்ல வரும், சில டைம் ஒரு மெனி மந்த்ஸ் யூஆர் ஃப்ரீ. ஸோ கண்டிப்பா நாட் ஜஸ்ட் மீ, அது அப்படிதான், டேட் கிளாஷ் வந்துதான் ஆகணும். ஸோ the last 3 to 4 months கொஞ்சம் அதுவும் கூட கண்டினியூஸ் ஷூட் கூட இல்லை. லைக் ஒரு சைடில் ஷூட்டு, இன்னொரு சைடில் ப்ரமோஷன், இன்னொரு சைடில் டப்பிங். ஸோ அப்படி பேரலாக அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் லைன் அப்படி வந்துச்சு. பட் ஆஸ் அன் ஆக்டர் யூ ஹேவ் டு அடாப்ட். எல்லாத்துலேயும் ப்ரமோஷன் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். ஸோ இந்த 2018 இருந்து உங்களோட ஃபிலிமோகிராஃபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு சொல்லலாம். 96 கர்ணன், அப்படி அடி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுல. அப்போ ஸோ நீங்கள் ஒரு படத்தை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராஜெக்டில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சு கதை கேட்குறீங்களா, இல்லை நம்மளுக்கு கதை வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக கதை வந்தால் போகிறோன்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் இல்லவே இல்லை, ஆனாலும் நான் இன்ட்ரெஸ்டாக இந்த படம் போய் பார்ப்பேன். எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில, ஆனால் இது நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். இட்ஸ் அ ஃபிலிம் தட் ஐ ஹாவ் டு வாட்ச்ங்கிற ஒரு ஃபீலிங். அதை நான் பர்சனலாக என்னையே அங்கே பிளேஸ் பண்ணாமல் திங்க் பண்ணுவேன். அவ்வளோதான், சிம்பிளாக நான் இது பண்ணுவேன். இல்லை நான் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், நான் தான் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கணும், நான் இல்லைன்னா இந்த கதையே போகாது அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். நல்ல படமா தியேட்டரில் போய் பார்க்கணும், இந்த கதை மக்கள்கிட்ட சேரணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா. ஸோ நீங்கள் டேரக்டரோட அகெயின் ரீயூனியன் பண்ணக்கூடிய ஒரு படம், ஸோ அடியேக்கு அப்புறம் விக்னேஷ் சார் கூட. ஸோ அந்த காம்போ எப்படி இருந்துச்சு? ஸோ அவர் வந்து அடியேக்கு அப்புறம் இந்த கதை சொல்கிறப்போ ஸோ ரெண்டுக்குமே வேற ஜானர்ன்ற சொல்கிறாங்களே. விக்னேஷ் கூட ஆமாம், அடியே மிட்வே அந்த பரபரப்பாக ஷூட் போயிட்டு இருந்தது. அப்போ தான் கௌரி இன்னொரு ப்ராஜெக்ட்க்கு. ஸோ வென் அ டைரக்டர் ஒன் டைம் இல்லை செகண்ட் டைம் கூட உங்களை கன்சிடர் பண்ணுறாங்கன்னப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ஓகே, எங்கேயோ அவர் ஹாப்பியாக இருக்காரு என் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அவரோட ப்ராசஸ் எனக்கு தெரியும். கண்டிப்பாக இட்ஸ் நாட் சிமிலர். நாங்கள் அடியிலேருந்தே கொஞ்சம் என்ன சொல்கிறது, வி டோன்ட் அக்ரி அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் அதுதான் ஒரு டைரக்டர் ஆக்டர் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி லைக் தட். நம்ம ஓப்பனாக சொல்ல, இப்போ அடியிலேயே நீங்கள் ஏன் டைட்டில் அப்படி அடியே வச்சிருக்கீங்க, அப்புறம் ஒரு டைலாக் இருக்கும், நீ என்னை டீனு கூப்பிட்டா எனக்கு அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு அதெல்லாம் சீன் ஷூட் பண்ணும்போது ஏன் விக்னேஷ் இப்படி நீங்கள் க்ளாரிஃபை பண்ணுறீங்க? ஸோ ஹீ இஸ் ஏபிள் டு மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லைன்னா நானே படம் எடுக்கலாம்ல. இட்ஸ் லைக் தட்ஸ் த ஜாப் ஆஃப் அ டைரக்டர், தட் யூ ஹவ் டு கன்வின்ஸ் தி ஆக்டர், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ நியூ ஹீ ஹேட் இஸ் ஓன் வே. ஹாட்ஸ்பாட் ரொம்ப நல்ல திரைக்கதை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம். ஸோ நம்ம நடித்த படங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு பல வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து இன்னும் அந்த ஜோன்லேயே இருப்போம். ஸோ நம்ம நடிச்ச ஒரு 5 வருஷத்துலேயே நம்ம படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப 96 ரீரிலீஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் போயிருந்தேன் ப்ரோ, எனக்கு தெரியும் இதே ட்ரெஸ் தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போயிருந்தேன், ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் தெரியுமா. அதை அவங்க எப்படின்னா அதை ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்தந்த சீனுக்கு வந்து அதே மாதிரி கத்துறாங்க, கண்டினியூட்டி மாறாமல். எனக்குமே இப்போ அதாவது பார்த்து எனக்கு 96 அதுக்கும் என் போர்ஷன் பார்க்கும்போது வந்து எனக்கு நான் பார்க்குறது வேற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ண டைம்ஸ் தான் ஞாபகம் வரும். என்னால் என் போர்ஷன் வந்து அப்படி ரசித்து அது உள்ளே போய் என்னால் பார்க்கவே முடியாது. ஆனால் எனக்கு அதை பார்த்தா எமோஷ்னலாக இருக்கும், ஏன்னா அந்த நாஸ்டாலஜி ஆகிடும். அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேது அண்ணா ட்ரிஷா மேம் போர்ஷனுக்கு வந்துட்டா கம்ப்ளீட் சேஞ்சு. அங்கே வந்து நான் அவங்க கூட இருந்ததில்லை, அங்கே நான் படத்துக்குள்ளே போயிடுவேன். அப்படி எனக்கே நிறைய இடத்துல வந்து கத்தனம் போல இருக்கும். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்ல, டீம் ஓட பார்த்து நான் நிறைய வாட்டி பார்த்துருப்பேன் படம்.
எனக்கே கத்தணும் போல இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் வந்து அவங்க அதே ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டே நான் போய் பார்த்ததுக்கும் பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் அதே வைப் இருக்கு. அதே ரியாக்ஷன். அது வந்து ஒரு சில படம்னு இல்லை, ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸுக்கு வந்து அது கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த படம் வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கோம். இதுல வந்து லவ் எமோஷன், ஏதோ ஒரு எமோஷன் நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சாதான். ஒன்று கோவம் அப்படிங்கிற எமோஷனை ஸ்ட்ராங்கா பிடிச்சா அது பல வருஷம் கழிச்சும் அதை பார்த்தா அது அதே மாதிரி தான் இருக்கும். எமோஷன் தான் அப்படியே இருக்கும். மற்றபடி இந்த சீன் திடீர்னு பிஜிஎம் போட்டு இப்போ ஹீரோ ஃபைட் பண்ணுறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே பார்க்க முடியாது. தப்பாக சொல்லலை, அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு படம் எடுத்தேன்னா, எடுக்க முடிஞ்சா அந்த அறிவு எப்போவாது வந்ததுன்னா நான் எடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ இதுதான் எடுப்பேன் நான். சைஃபை இல்லை ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் அப்படி தான் எடுப்பேன். நம்ம இந்த மாதிரி எமோஷனை அப்போ இது பண்ணி எனக்கு பிடிச்சது அதுதான். ஸோ அந்த மாதிரி மூவிஸும் கண்டிப்பாக வரணும். பட் இந்த மாதிரி மூவிஸில் இப்போ இன்பில்ட்லேயே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்படிங்கிற எமோஷனுங்கிறது ஒரு அடிப்படையிலேயே ஒரு ப்ளஸ். அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஷுவர் ஷாட். அது நீங்க பாத்தீங்களா இப்போ ரீசெண்டாக? எப்படி பார்க்காம இருக்க முடியும்? இட் வாஸ் அந்த நியூஸ் வரும்போதே எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அதை மீறி சேம் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் 5 years டு கிடைக்கிறது இஸ் நாட் அ ஸ்மால் திங். ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஐ திங்க் நாட் நார்மல் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இட் செல்ஃப். சில மூமெண்ட்ஸ் இன் லைஃப் டெல் யூ டு பி கிரேட்ஃபுல். அந்த எனக்கு ரொம்ப மோர் தென் த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, செகண்ட் டைம் ஐ மீன் ரீரிலீஸ் பார்க்கும்போது இன்னும் இமோஷனலாக இருந்தது. பிகாஸ் இந்த 5 வருஷத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு வாட்டி லைக் ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் அந்த அளவுக்கு சேம் லவ் அண்ட் சேம் ரெஸ்பான்ஸ். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஐ வாட்ச் இட் வித் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். சார், அப்பா வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வந்திருக்கேன், நடிகராக வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நடிகர், அக்கா வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும். ஸோ அப்பா வந்து உங்களுக்கு 2 பேத்துக்கும் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எப்படி? சினிமா சைடில் எனக்கு அட்வைஸ் வந்து தரமாட்டார். ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அவர் பார்த்து அனலைஸ் பண்ணி எனக்கு இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு வந்து சொல்லிடுவாரே தவிர, மற்ற டைம்லலாம் வந்து எப்படி நடிக்கணும்னு அவர் பிலீவ் பண்ணுறதோ அதுதான். நீ எப்படி நடிக்கணும், இப்படி தான் நடிக்கணும்னு நீ நடித்து காட்டி சொல்லி வர வைக்க முடியாது. அப்படி வர வச்சாலும் அது வந்து 100% கிடையாது. அவங்க அந்த இப்படி ஒரு நடித்து காட்டி அதை அப்படியே நடிக்க சொல்லி அது சூப்பராகவே வந்துட்டாலும் அது 100% கிடையாது. அவங்களுக்கு நீ புரிய வச்சுட்டேன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா அதான் நேச்சுரல் ஆக்டிங். அந்த மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி ஹின்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அவர் சொல்கிற லைஃப் லெசனை தான் நம்ம வந்து பக்காவாக அந்த லைஃப் லெசனை நம்ம எதில் வேணால் போட்டுடலாம். ரிலேஷன்ஷிப்ஸில் போடலாம். ரிலேஷன்ஷிப்னு இப்போ வெறும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. யாரோட இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாலும், வீட்டில் ரிலேஷன்ஷிப் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ராக்கி, சில்வர் ஸ்டார் ஸ்டாலோன் ராக்கி படத்தில் வந்து ஃபைட்டை விட அவர் லைஃப் லெசன் தான் ஜாஸ்தி சொல்லுவார். அதுதான் மேட்ச்சில் யூஸ் ஆகும். அந்த மாதிரி அவர் சொல்கிற லெசனை வந்து நம்ம எதில் வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவார். படம் இருக்கப்ப வந்து ஸோ அதில் வந்து நிறைய ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும். அப்படின்ற மாதிரி தான் நார்மலாக வந்து ஒரு க்ரோத் இருக்கும். ஒரு ஆக்டராக வந்து பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப நம்ம கண்டென்ட் வைஸாக போகிறதுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனப்பக்குவம் வேணும். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி படங்கள்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு தோணுச்சு? மேபி எனக்கு ஸ்ட்ராங்கான மனப்பக்குவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இப்போ நக்கலெல்லாம் சொல்ல, என்னோட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நீங்கள் இப்போ முதல்ல சொன்ன ஐடியாலஜியும் தப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரூட்டு தான். அதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸை வச்சு தான் இப்போ ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் வந்து சீனியர்ஸ் வீடியோ தான் வந்து பார்த்து கற்றுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ சினிமா அப்படின்னா வந்து கமல் சார், சிவாஜி சார் அப்படி இப்படின்னு வந்து என்சைக்ளோபீடியாஸ்லாம் இருக்காங்க. அதை நம்ம பார்த்து தான் இது பண்ணுவோம். அவங்க ஒரு ரூட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. விஜய் சார் ஒரு ரூட் ஃபாலோ பண்ணியிருப்பாரு, தனுஷ் சார் ஒரு ரூட் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதில் இப்போ நம்ம அதே ரூட் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. அதில் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, எப்படி ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக ரூட்டு பிடிச்சாங்க, அந்த மாதிரி நீ ஏதாவது உனக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டை பிடி. அது வந்து எப்படி நீங்கள் எந்த ரூட்டு பிடிச்சாலும் சக்ஸஸ் ஆகிடும் ப்ரோ. நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான், நம்ம எவ்வளோ ஒர்க்கு போடுறோங்கிறத பொறுத்து அது வந்து சக்ஸஸ்ங்கிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ங்கிறது நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேனாலே அது சக்ஸஸ் தான். மற்றபடி வர்ற ரெஸ்பான்ஸு வர்ற ரிசல்ட்டை வச்சு சக்ஸஸ் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. எனக்கு இப்படி தான். எனக்கு வந்து
இது என் ரூட் கிடையாது. அதாவது டிஃப்ரெண்ட்டாக போகணுங்கிறது தான் என் ஐடியா அப்படின்னு கிடையாது. என் மனசுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இது டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா 96 வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் கிடையாது. 96 வந்து இல்ல ஒரு இன்ட்ரோ கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பார்த்து சூஸ் பண்ணுவாங்களே சில பேர். அந்த பார்த்து இப்போ என்னன்னா, நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும்னு நம்மளுக்கே இன்னும் தெரியாது இல்லை. நம்மளுக்கு வர்றதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதில் எனக்கு இருக்கிறது வந்து என் மனசுக்கு பிடிச்சதுன்னா நான் பண்ணுவேன். இல்லையா நான் சும்மா கூட இருப்பேன். இது வந்து நான் சும்மா சொல்லலை, தைரியமாக தான் நான் சொல்கிறேன். திமிராவும் சொல்ல. இது இப்போ என் பாடி லாங்குவேஜ் ஏதாவது அப்படி இருக்கா? இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒன்று பண்ணுறதுக்கு நீ சும்மாவே இருந்துடலாம். அது வேலைக்கு தப்பு இல்லை. அது நம்ம வேலைக்கு பண்ணக்கூடாது. சோறு போட்ட ஜாப் எனக்கு வேற அப்பா காலத்துலேருந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் சாப்பிட்ட சோறு ஃபுல்லாக வந்து சினிமா தாங்கிறப்ப பண்ணக்கூடாது, ராங்காயிடும். ஸோ அவங்க வந்து மலையாளத்துல இருந்து இங்கே தமிழுக்கும் பண்ணுறாங்க, மலையாளத்தில் படம் பண்ணுறாங்கன்றப்ப நீங்கள் வந்து ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணீங்க ரோமஞ்சம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, அது ஒரு சின்ன இதுதானே. இப்போ என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து ஜினு சேட்டா எனக்கு வந்து ரொம்ப அண்ணா மாதிரி ரொம்ப. ஸோ அப்படி வந்து அது ஒரு ஃப்ளூக்கில் போனது தான். அப்போ வந்து அப்படியே அந்த டீமோட பேசிட்டு இருந்தேன். அது அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்படியே ஃப்ளூக்கா சரி போய் அங்கே ஒரு சீன் சூப்பராக எடுத்தாங்க. அவங்க வந்து ஜாலியாக எடுத்தாங்க. எனக்கு வந்து வேற ஷூட்டிங் நான் ஒரு 6-7 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பேன்னா அந்த ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பேன்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் ரூம்குள்ளே வச்சு நீங்கள் காலேஜ் பசங்க மாதிரி சூப்பராக ஃபன் பண்ணிட்டு, ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசு, அவங்களோட ஐடியாலஜிலாம் பெருசு. ரோமாஞ்சம் படம் அவங்க எடுத்தப்ப நான் இப்படி தப்பாலாம் நினச்சிக்க மாட்டார். அவர் எடுத்தப்ப எனக்கு வந்து இது இப்போ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்லாம் சத்தியமாக தெரியாது. இங்க மலையாள படம் மேலே எப்பவுமே எனக்கு ஒரு மரியாதையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் படம் வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் நாளைக்கு நான் பார்க்கல. நான் ஒரு வேலையிலையும் சுத்திட்டு இருந்தேன். அப்படியே போயிடுச்சு. படம் சூப்பரா போயிடுச்சு. அப்ப இவங்க எடுத்த அந்த ப்ராசஸுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையா? அவங்க ஜாலியா எடுத்துட்டாங்க. ஆனா இப்படி வந்திருக்குன்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் தட் தான். அதுதான் அவங்க ஜாலியா எடுத்ததுனாலதான் அப்படி வந்திருக்கு. நேச்சுரலா எடுத்ததுனாலதான் அப்படி வந்திருக்கு. ஆனா எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது ஆதிய பார்க்கும்போது. ஐ டிட் நோ ஹி வாஸ் டூயிங் ரோமாஞ்சம். நான் ஜாக்கி நல்ல படம், மலையாளம் படம். மிலிட்டரி நீ எங்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் அது அவரு ஒரு மாதிரி ஆசையா போட்டு விட்டது அந்த கேரக்டர். ஸோ உங்களோட அப்கமிங் மூவிஸ் என்னவா இருக்கு? அப்கமிங் மூவிஸ் தமிழ்ல போட்னு சொல்லிட்டு சிம்புதேவன் சார் கூட டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன். அப்புறம் விக்னேஷ் சிவனோட அடுத்த ப்ராஜெக்ட்ல இருக்கேன். LIKன்னு இப்போ வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுதான் அப்கமிங் தமிழ்ல. மலையாளத்துல March 8th கூட எனக்கு ரிலீஸ் இருக்கு. ஒரு ஹாட்ஸ்டார் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தமிழ் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.